வணக்கம். சினிமா நியூஸ் பகுதியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இணைந்திருக்கும் நான் கலிம்ஸ்டா ஜெயக்குமார். சினிமா துறையுலகில் மிகவும் பிரபலமாக பேசப்பட்ட செய்திகளின் தொகுப்பில் ஒரு சிலவற்றை இப்பகுதியின் வாயிலாக பார்க்கலாம். தெலுங்கு இயக்குனர் பூரி ஜெகநாத் இயக்கத்தில் உருவாகி வரும் ஸ்லம் டாக் 33 டெம்பிள் ரோட் படத்தில் நடித்த நடிகை தபுவின் கதாபாத்திரத்துக்கான கிளிம்ஸ் வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது. நடிகர் விஜய் சேதுபதி பிரபல தெலுங்கு இயக்குனர் பூரி ஜெகநாத் இயக்கத்தில் உருவாகி வரும் ஸ்லம் டாக் 33 டெம்பிள் ரோட் திரைப்படத்தில் நடித்து வருகின்றார். பான் இந்திய படமாக உருவாகி வரும் இப்படம் மிகப்பெரிய பொருட்செலவில் தயாராகி வருகின்றது. பூரி ஜெகநாத் மற்றும் ஜேபி மோஷன் பிக்சர்ஸ் இணைந்து தயாரிக்கும் இப்படத்தில் விஜய் சேதுபதியுடன் நடிகைகள் தபு, சம்யுக்தா மேனன், நிவேதா தாமஸ் மற்றும் நடிகர் துனியா விஜய் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளில் இப்படம் வெளியாக உள்ளது. ஸ்லம் டாக் 33 டெம்பிள் ரோட் திரைப்படம் விரைவில் வெளியாக உள்ள நிலையில் சமீபத்தில் படத்தின் டீசர் வெளியானது. அதிரடி காட்சிகளுடன் வெளியான டீசர் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதுடன் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பையும் அதிகரித்துள்ளது. குறிப்பாக டீசருக்கு இசையமைப்பாளர் ஹர்ஷவர்தன் இசையமைத்துள்ள இசையும் ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த நிலையில் படத்தில் நடித்துள்ள நடிகை தபுவின் கதாபாத்திரத்துக்கான கிளிம்ஸ் வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது. அதன்படி தபு இப்படத்தில் போலீஸ் அதிகாரியாக கௌரி கெக்டே என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கின்றார். தபுவின் கதாபாத்திரம் குறித்த சில காட்சிகள் இடம்பெற்றுள்ள இந்த கிளிம்ஸ் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வருகின்றது. விஜய் சேதுபதி மற்றும் தபு இணைந்து நடிக்கும் காட்சிகள் எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. தென்னிந்திய சினிமாவில் இளம் நடிகையாக கவனம் ஈர்த்து வருபவர் மமிதா பஜ்ஜு. தமிழ் மற்றும் மலையாள திரைப்படங்களில் தொடர்ந்து பிஸியாக நடித்து வரும் இவர் தற்போது நடிகர் சூர்யாவுடன் இணைந்து விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தில் நடித்துள்ளார். வெங்கி அட்லூரி இயக்கியுள்ள இப்படம் வரும் 14ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. படத்தின் வெளியீட்டுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் படக்குழுவினர் தீவிரமாக ப்ரமோஷன் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். சமீபத்தில் கோவையில் நடைபெற்ற ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் படக்குழுவினர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திலும் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சூர்யா, மமிதா பஜ்ஜு உள்ளிட்ட படக்குழுவினர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மமிதா பஜ்ஜு தனது சிறுவயது நினைவு ஒன்றை பகிர்ந்து கொண்டார். அவர் கூறுகையில், நான் 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். என் அண்ணன் 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் என் அண்ணனும் அவரது நண்பர்களும் தனியார் மாலிற்கு வந்து சூர்யா சாரை சென்று பார்த்தார்கள். ஆனால் என்னால் செல்ல முடியவில்லை. நாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து அங்கு செல்வது அவ்வளவு சுலபமாக இல்லை. அதனால் அம்மா அப்பா என்னை அனுப்பவில்லை. நான் அழுது கொண்டிருந்தேன். என் அண்ணன் சூர்யா சாருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை என்னிடம் காண்பித்தார். எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது என்றார். மேலும் அன்றே அதே திருவனந்தபுரத்தில் உள்ள மாலில் சூர்யா சாருடன் அவருடைய படத்தில் நடித்து நிற்கின்றேன். இது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் என்று மமிதா பஜ்ஜு நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். பிரபல நடிகை மிர்னால் தாக்கூர் கிரிக்கெட் வீரர் யசஸ்வி ஜெய்ஸ்வாலுடன் டேட்டிங் செய்து வருவதாக சமூக வலைதளங்களில் பரவி வந்த தகவலுக்கு கடும் பதிலடி கொடுத்துள்ளார். இந்த வதந்தி தொடர்பாக சமூக வலைதள பதிவுக்கு மிர்னால் தாக்கூர் நேரடியாக பதிலளித்துள்ளார். சீதாராமம், ஹாய் நானா உள்ளிட்ட படங்கள் மூலம் இந்திய அளவில் பிரபலமானவர் நடிகை மிர்னால் தாக்கூர். தற்போது அல்லு அர்ஜுன் நடிப்பில் பிரமாண்டமாக உருவாகி வரும் ராகா படத்தில் அவர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருவதாக கூறப்படுகின்றது. இதற்கிடையே மிர்னால் தாக்கூர் இந்திய கிரிக்கெட் அணியின் இளம் வீரர் யசஸ்வி ஜெய்ஸ்வாலை காதலித்து வருவதாகவும் இருவரும் டேட்டிங் செய்து வருவதாகவும் சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவின. மிர்னால் தாக்கூரும் யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் சமீபத்தில் மும்பை பாந்திராவில் உள்ளிட்ட பிரபல உணவகம் ஒன்றில் ஒன்றாக சென்றதாக கூறி வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியானது. இதையடுத்து இருவரும் காதலித்து வருவதாகவும் டேட்டிங் செய்து வருவதாகவும் செய்திகள் பரவ தொடங்கின.
மேலும் 34 வயதான மிருனால் தாகூர் தன்னை விட சுமார் 10 வயது இளைய ஜசஸ்வி ஜெய்ஸ்வாலை காதலிப்பதாக கூறப்பட்டதால் இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் பேசு பொருளானது. இந்த நிலையில் மிருனால் தாகூர் மற்றும் ஜசஸ்வி ஜெய்ஸ்வால் தொடர்பான பதிவொன்றை பார்த்த நடிகை அதற்கு நேரடியாக பதிலளித்துள்ளார். அந்த பதிவில், ப்ரோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்கள், நாங்கள் ஒன்றாக இருக்கின்றோம் என்று காட்டுங்கள், படித்தவர்கள் கூட இதே போன்று அடிப்படை ஆதாரமற்ற வதந்திகளை எப்படி உண்மையென நம்புகிறீர்கள்? நாட்டில் பேச வேண்டிய எவ்வளவு முக்கிய விஷயங்கள் இருக்கின்றன. ஜென்சி தலைமுறையினரிடமிருந்து கற்றுக்கொண்டு பயனுள்ள நல்ல விடயங்களில் கவனம் செலுத்தி வீடியோக்களை உருவாக்குங்கள், அப்போதுதான் நிறைய வியூஸ் கிடைக்கும் என்று பதிலடி கொடுத்துள்ளார். இதன் மூலம் ஜசஸ்வி ஜெய்ஸ்வாலுடன் டேட்டிங் செய்வதாக வெளியான தகவல்களுக்கு மிருனால் தாகூர் மறுப்பு தெரிவித்துள்ளார். ஆக்ஷன் கதைக்களத்தில் வெளியான டிசி படம் முதல் நாளிலிருந்தே ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று இதுவரை உலகளவில் ரூபாய் 18 கோடிக்கும் அதிகமான வசூல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாநகரம் படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான லோகேஷ் கனகராஜ் தொடர்ந்து கைதி, மாஸ்டர், விக்ரம், லியோ உள்ளிட்ட வெற்றி படங்களை இயக்கி தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநராக உயர்ந்தார். குறிப்பாக லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மூலம் இந்திய அளவில் கவனம் பெற்றார். இந்நிலையில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தற்போது கதாநாயகனாகவும் களமிறங்கியுள்ளார். கேப்டன் மில்லர் படத்தை இயக்கிய அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் உருவான டிசி படத்தில் லோகேஷ் கதாநாயகனாக நடித்துள்ளார். ஆக்ஷன் கதைக்களத்தில் உருவாகியுள்ள இப்படம் கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியானது. வெளியான முதல் நாளிலிருந்தே ரசிகர்கள் மத்தியில் படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்து வருகின்றது. டிசி படத்தில் லோகேஷ் கனகராஜ் தேவதாஸ் என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். அவருக்கு ஜோடியாக நடிகை வாமிகா கபிச்சந்திரா என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். மேலும் நடிகை சஞ்சனா, கிருஷ்ணமூர்த்தி முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இப்படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். படத்தின் பாடல்கள் மற்றும் பின்னணி இசை ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்துள்ளது. குறிப்பாக ஆக்ஷன் காட்சிகளுக்கு அனிருத்தின் பின்னணி இசை கூடுதல் பலமாக அமைந்துள்ளதாக ரசிகர்கள் பாராட்டி வருகின்றனர். இதற்கிடையே டிசி திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் நல்ல வசூல் வளர்ச்சியை பதிவு செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. உள்நாட்டில் மட்டுமன்றி வெளிநாடுகளிலும் படத்திற்கு வரவேற்பு கிடைத்துள்ளதாக கூறப்படுகின்றது. அதன்படி படம் வெளியான 3 நாட்களில் உலகளவில் ரூபாய் 18 கோடிக்கும் அதிகமாக வசூல் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நடிகர் விஷ்ணு விஷால் நடித்த சிலுக்குவார்பட்டி சிங்கம், கட்டா குஸ்தி, கட்டா குஸ்தி 2 படங்களின் மூலம் கவனம் பெற்றவர் இயக்குனர் செல்லா ஐயாவு. இவர் அடுத்து கென் கருணாஸ் ஹீரோவாக நடிக்கும் படத்தை இயக்க இருக்கின்றார். இந்நிலையில் கட்டா குஸ்தி 3 உருவாக வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ளார். இது பற்றி அவரிடம் கேட்டபோது கூறியதாவது, கட்டா குஸ்திக்கு கிடைத்த வரவேற்பு தான் அந்த படத்தின் அடுத்த பாகம் உருவாக காரணம். பொதுவாக பார்ட் 2 பண்ணும்போது எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். நான் விஷ்ணு விஷால் சாரிடம் இது பற்றி சொன்னபோது, பெயருக்காக பார்ட் 2 பண்ண வேண்டாம், சரியான கதை அமைந்தால் மட்டும் பண்ணலாம் என்றார். அதன் பிறகு 6 மாதமாக ஸ்கிரிப்ட் எழுதினேன். அந்த கதை அவருக்கு பிடித்திருந்ததால் தொடங்கினோம். முதல் பாகத்தை விட 2ஆம் பாகம் இன்னும் அதிக வரவேற்பை பெற்றிருப்பதில் மகிழ்ச்சி. அடுத்தடுத்து பாகங்கள் பண்ணும்போது வெற்றி பெற்ற படத்தின் தலைப்பை மட்டும் வைத்துக்கொண்டு பண்ணக்கூடாது என நினைத்தேன். கதையிலும் தொடர்பு இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கின்றேன். அப்படி கதை அமைந்தது. அதனால் 2ஆம் பாகம் உருவானது. நல்ல கதை அமைந்தால் கட்டா குஸ்தி 3 பாகம் உருவாகும் என்று வாய்ப்பிருக்கின்றது என்றும் தெரிவித்திருக்கின்றார். அடுத்து கென் கருணாஸ் நடிக்கும் படத்தை இயக்குகின்றேன். அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது. காதல், நகைச்சுவை மற்றும் குடும்பங்கள் ரசிக்கும்படியான கதையாக இருக்கும். இவ்வாறு செல்லா ஐயாவு கூறினார். நயன்தாரா, கவின் முதன்மை பாத்திரங்களில் நடித்துள்ள படம் ஹாய். இதில் பிரபு, ராதிகா சரத்குமார், விடிவி கணேஷ், சத்யன், ஆதித்யா கதிர், குரேஷி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். விஷ்ணு இடவன் இயக்கி இருக்கின்றார். ஜி ஸ்டுடியோஸ், தி ரவுடி பிக்சர்ஸ், 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ சார்பில் நயன்தாரா, விக்னேஷ் சிவன், SS லலித்குமார் இணைந்து தயாரித்துள்ள இப்படம் ஆகஸ்ட் 14 வெளியாவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அன்று சூர்யாவின் விஸ்வநாதன் சன்ஸ் மற்றும் மகுடம் உள்ளிட்ட படங்கள் வெளியாகி இருப்பதனால் இதன் ரிலீஸ் தேதி ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது.
முத்தையா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் புதிய படத்தின் தலைப்பு மற்றும் முதல் தோற்றம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து நடிகர் அருண் விஜய் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இயக்குனர் முத்தையாவுடன் இணைய இருக்கும் எனது 38வது படத்தினுடைய தலைப்பு மற்றும் முதல் தோற்றம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வெளியாகும் ஒரு வலிமையான புதிய அத்தியாயம் தொடங்க இருக்கின்றது என்று தெரிவித்துள்ளார். இந்த தகவலை உள்ளடக்கிய படம் ஒன்றையும் அருண் விஜய் பகிர்ந்துள்ளார். அதில் இருபுறமும் வீரர்கள் நிற்க வாளோங்கியபடி ஆக்ரோஷமாக நிற்கும் கொற்றவையின் சிற்பம் ஒன்று உள்ளது. அதன் கீழ் பாண்டிய குல தெய்வத்தினரின் காவல் தெய்வம் கொற்றையாச்சி என்று செதுக்கப்பட்டுள்ளது. நேதாஜி பிலிம் சார்பில் சண்முகவேல் பாண்டியன் தயாரிக்க இருக்கும் இந்த படத்திற்கு கோபிநாத் ஒளிப்பதிவு செய்கிறார். ஜிப்ரான் இசையமைக்கின்றார். கேது மோகன்தாஸ் இயக்கத்தில் ஜஷ் கதாநாயகனாக நடித்த படம் த டார்க் ஷிக். இதில் கியாரா அத்வானி, நயன்தாரா, ஷீமா குரோஷி, தாரா சுதாரியா, ருக்மணி வசந்த் என பலர் நடித்துள்ளனர். கன்னடம், ஆங்கில மொழிகளில் உருவாகியுள்ள இந்த படம் ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் டப் செய்யப்பட்டு ஆகஸ்ட் 26இல் வெளியாக இருக்கின்றது. கேவிஎன் புரொடக்ஷன் சார்பில் வெங்கட் நாராயணா, மான்ஸ்டர் மைண்ட் புரொடக்ஷன் சார்பில் ஜஸ்ட் தயாரித்துள்ள இந்த படத்தின் டெய்லர் வெளியீட்டு விழா பெங்களூரில் நடைபெற்றது. கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு படக்குழுவினரை வாழ்த்தினர். விழாவில் நடிகர் ஜஸ் பேசியதாவது, இந்த படத்தை கன்னடம், தமிழ், தெலுங்கு என்ற தனித்தனியாக பார்க்க வேண்டியதில்லை. இது ஓர் இந்திய திரைப்படம். இதில் அந்தந்த திரையுலகைச் சேர்ந்த திறமையான நடிகர்கள் ஒன்றாக இணைந்துள்ளனர். இத்தனை சிறந்த நடிகர்கள் ஒன்றாக சேரும் போது சில சங்கடங்கள் வரலாம். ஆனால் இதில் தங்கள் ஈகோவை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்திய சினிமாவை உலக அரங்குக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக இணைந்ததனால் தான் இந்த படம் சாத்தியமானது. இந்த படத்தை உருவாக்குவது மிகவும் கடினமான ஒன்று. இது ஒரு வித்தியாசமான முயற்சி, மிகவும் சவாலானது. இது ஒரு வணிக ரீதியான படம் அல்ல. வாழ்க்கையில் ஒன்றை செய்ய விரும்பும் போது எதுவும் உங்களை தடுக்கக்கூடாது என்று நம்புகின்றேன். நம்மில் பலர் மோசமாக பேசுவார்கள். உங்களால் இதை செய்ய முடியாது என்று சொல்பவர்களையும் பார்க்கின்றோம். ஆனால் நான் அப்படி சொல்வதை கேட்பதில்லை. யாராவது என்னிடம் உங்களால் இதை செய்ய முடியாது என்று சொன்னால் அதை அவர்கள் முட்டாள்தனம் என்றே கருதுகின்றேன். அதற்கான முயற்சியையும் நேரத்தையும் உழைப்பையும் செலுத்தும் போது வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும். இப்படத்திற்காக 200 நாட்கள் உழைத்திருக்கின்றோம். எங்கள் உழைப்பும் செலவழித்த ஒவ்வொரு ரூபாயும் படத்தில் தெரியும். இதில் நடித்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. நயன்தாரா இதில் இணைந்த போது ஹாலிவுட் தொடர்பான சிக்கல்கள் இருந்தபோதும் அவர் படப்பிடிப்பு முழுமையாக முடித்துக் கொண்டிருந்தார். அவர் தனது சிறந்த பங்களிப்பை வழங்கினார். இதுபோன்ற திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து அவர் அதில் வெளிப்படுத்தியுள்ள நடிப்புக்கு மிகுந்த துணிச்சலும் நேர்த்தியும் தேவை. அவர் உண்மையிலேயே ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் தான். இந்த படத்துக்கு பிறகு அதில் நடித்துள்ளவர்களுடைய அன்பும் மரியாதையும் இன்னும் பல மடங்கு உயரும். இவ்வாறு யாஷ் கூறியுள்ளார். இளம் தலைமுறையினருக்கு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் உருவாகியுள்ள திரைப்படம் செய் செய்யாதே. ஹரணி சுப்சினி கிரியேஷன் சார்பில் கலிபோர்னியாவில் வசிக்கும் சுப்புலட்சுமி ஜெயராம் தயாரித்துள்ள இந்த படத்தை டாக்டர் எஸ் ராஜா கதை, திரைக்கதை எழுதி இயக்கினார். இதில் பாஜகவை சேர்ந்த ஹெச் ராஜா தமிழக முதல்வராக சிறப்பு கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். டாக்டர் எஸ் ராஜா, குரு விஜய், தர்ஷினி ரெட்டி, பிரதீக்ஷா, மனு பிரசாந்த், சிதம்பரம், மௌனிகா, பிரித்தி உள்ளிட்ட பலர் இப்படத்தில் நடித்துள்ளனர். இப்படம் பற்றி இயக்குனர் டாக்டர் எஸ் ராஜா கூறும்போது, இப்படம் மருத்துவத்துறையை பற்றிய படம். இன்றைய இளம் தலைமுறையை அச்சுறுத்தும் போதைப்பொருள் பழக்கம், சுயமருந்து உட்கொள்ளுதல் போன்ற முக்கிய சமூக பிரச்சனைகளை இப்படம் பேசுகின்றது. படத்துக்காக அமெரிக்காவிலிருந்து பலமுறை வந்து பல கஷ்டங்களோடு இதை உருவாக்கியுள்ளேன். தமிழ் சினிமாவில் பலர் வாய்ப்புகளுக்காக காத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு சரியான வாய்ப்புகளை தந்து நல்ல படைப்புகளை தர வேண்டும் என்பது மட்டும்தான் ஆசை என்றார். இத்துடன் சினிமா செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி.